அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய தை கிருத்திகையுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டுதல்கள் வச்சாலும், என்ன எப்படி வேண்டி கேட்டாலும் நம்முடைய கஷ்டங்களை உடனுக்குடனே தீர்க்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய மிக அற்புதமான இந்த தை கிருத்திகை நாளில் முருகனை நாம் சொல்லுகின்ற முறையில் வழிபட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இந்த தை கிருத்திகையில் நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திர பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். கந்தனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். ஆமாங்க, இது ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, இது நம்பிக்கையான ஒரு வாக்கியமும் கூட. நிச்சயமாக முருகனுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், முருகனை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயம் வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் தமிழ் கடவுளாம் நம்முடைய முருகப்பெருமானுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள் தான் தை கிருத்திகை. எப்படி ஷஷ்டியில் விரதம் இருந்தால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நமக்கு ஒரு நியதி இருக்கோ, அதே மாதிரி தான் கிருத்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருத்தங்க விரதம் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரமானது சிவன்கிட்ட வரம் பெற்ற நட்சத்திரம். அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நமக்கு சிவபெருமானுடைய ஒரு அருளும், நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் அப்படி எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு குழந்தை வரம் வேண்டுங்கிறவங்க, திருமணத்தடை உள்ளவங்க, உயர் பதவிகள் வேணும், அப்படி நிறைய விஷயங்கள், நிறைய கோரிக்கைகள் எல்லாருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி அவங்க அவங்கவுங்களுக்கான அந்த வேண்டுதல்கள் நம்ம வேண்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மிக முக்கியமான நம்முடைய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இதை முக்கியமான இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம வழிபட்டோன்னா நமக்கு நம்ம வேண்டுதல்கள் உடனுக்குடனே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எப்பயுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணாலும் மந்திர ஜபங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு வழி. அதனால தான் இந்த அமாவாசை, பௌர்ணமி, இந்த கிரகணம் இது மாதிரியான நாட்களில் நம்ம நம்ம சொல்கிற மந்திரமாக இருக்கலாம், செய்கின்ற அந்த பூஜைகள் இதற்கெல்லாம் நிறைய 100 மடங்கு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் நம்ம பக்தி ஸ்ரத்தையோட மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த மந்திர ஜபம் நமக்கு வேண்டும் வரங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். இப்போ அதாவது தை கிருத்திகை அன்னைக்கு முருகனை எப்படி வழிபட்டால் நம்ம வேண்டும் வரங்கள் கிடைக்கும்னு அந்த பதிவை பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்து கண்டிப்பாக பலனடையணும். அதே மாதிரி நம்முடைய அந்த வழிபாடுகள்லாம் வைக்கிறப்ப, நம்முடைய ஒரு கோரிக்கைகள் வைக்கிறப்ப, ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அப்போ அதற்கு முக்கியத்துவமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷம். அந்த ஒரு விஷயங்கள் உடனுக்குடனே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அது முருகனுக்கான சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால் கண்டிப்பாக சுத்தபத்தமாக தான் நம்ம இருக்கணும். குளிக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. நிச்சயமாக தை கிருத்திகை நிறைய விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு பூஜையில் தீபம் ஏற்றி நம்ம நல்லா ஒரு நெத்தியில் விபூதி அணிஞ்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம், இல்லாட்டி மாலை நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜெபிக்கணுங்கிறது தான் இதில் இவ்வளோ சூக்ஷ்மமான ஒரு இது. ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பூஜையில் உட்காந்து சொல்கிறீங்களா இருந்தால் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்து சொல்லணும். இதை 36 முறை நம்ம தொடர்ந்து சொல்லணும். 36 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படி முருகன்கிட்ட வச்சு பாருங்கள். கண்டிப்பாக 200% நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது இப்போ டக்குன்னு ஒரு 10 தடவை சொல்லியிருப்போம், அதற்குள்ளே வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேறு யாராச்சும் காலிங் பேர் அடிப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு தடங்கல்கள், டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருந்தால் நீங்கள் திருப்பி முதல்ல இருந்தால் ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் மந்திரம் இப்போ மாதிரி சொல்ல போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட உங்களை தொல்லப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்த மேனிக்கே நம்ம
பூஜையில் உட்காந்த மேனைக்கு அப்படியே நீங்கள் 36 முறை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இல்லை உங்களுக்கு பணமா காசா வேலையா அப்படி என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை முருகன்கிட்ட வேண்டி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதலையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான முருகன் மந்திரம். நமக்கு அன்றைக்கி அந்த கிருத்திகை நட்சத்திரமானது நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் மாலையில் அப்படி எந்த நேரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் வைங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பேர் தைப்பூச விரதத்துக்கு 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கிருத்திகை, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 6 நாட்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டோ இல்லாட்டி 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டோ அப்படி உங்களுக்கான எளிய முறையில் நீங்கள் விரதம் இருந்து தாராளமாக முருகனை வழிபடலாம். தை கிருத்திகையில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் உள்ள முருகனுக்கு அந்த ஒரு நாட்களை நம்ம 6 நாட்கள் விரதம் இருந்தோன்னா முருகனுடைய அருளால் நமக்கு வேண்டியது அனைத்தும் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல நிறைவான உயர்வான நல்ல ஒரு வாழ்க்கை முருகன் அமைச்சு கொடுப்பாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த எளிய முறையில் நீங்கள் இந்த தைப்பூச விரதத்தை நீங்கள் எடுக்கலாம். தை கிருத்திகைக்கு நம்ம சொந்த இந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் என்னென்னைக்குமே முருகன் அருளால் வெற்றி மேல் வெற்றி தாங்க சேரும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.